எல்லோருக்கும் வணக்கம். தினம் தினம் நம்மளுடைய சேனலில் புது புது அமானுஷமான கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அமானுஷமான கதையோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் இருக்கிற ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி கல்லூரியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எப்பவுமே மியூசியம் ஏதாவது ஒரு வரலாற்று புகழ்மிக்க இடத்துக்கு போறதுனால இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை முறையை பத்தி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஜெனாடு அப்படின்ற ஒரு காட்டுக்கு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவுக்கு வராங்க. வழக்கம் போல இல்லாம புதுசாக காலேஜ் மேனேஜ்மெண்ட் எடுத்த இந்த முயற்சினால் அந்த ஃபீல்ட் ட்ரிப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய பேரை என்ரோலும் பண்ணுறாங்க. பலருக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபீல்ட் ட்ரிப்பாக இருந்துச்சு, ஒரு 5 பேரை தவிர. அதே காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்த ஒரு 5 மாணவர்கள் காட்டுக்கு போகிறதுல என்ன மாதிரியான ஃபீல்ட் ட்ரிப், அங்கே சிக்னல் கூட கிடைக்காது, சும்மா போயிட்டு அங்கே இருக்கிற இலை செடி கொடி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி தான் வரப்போகிறோம், இதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக போய்கிட்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த 5 பேரும் அவங்களுக்குள்ள பேசி சரி ஒரு முறை போய் தான் பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பிங் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 2 நாள் பயணமாக பேசி அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய எல்லா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு அந்த ட்ரிப்புக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க போகிற அந்த பாதை கொஞ்சம் கரடு முரடான பாதை அப்படின்றதுனால 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் டிரைவர் பஸ்ஸை நிறுத்திடுறாரு. இதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா நடந்து தான் போக வேண்டியது இருக்கும். பஸ்ஸு போனால் கண்டிப்பாக டயர் பஞ்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர் பஸ்ஸை நிறுத்திடுறாரு. ஏற்கனவே அந்த ஃபீல்ட் ட்ரிப் மேலே வெறுப்போடு இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்ட உடனே இன்னும் வெறுப்பாயிடுறாங்க. இருந்தாலும் வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்த முடிவு பண்ணி அந்த இடத்துல டென்ட் போட சொல்லி அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் சொல்கிறாங்க. அப்போதான் இந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்த அந்த 5 பேரில் ஒருத்தனான சந்துரு பார்க்குறான், அவனுடைய ஃபோனில் சிக்னல் கொஞ்சம் கூட இல்லை. அதனால் தன்னுடைய மற்ற நண்பர்கள் கிட்ட உங்கள் ஃபோனில் சிக்னல் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருடைய மொபைல்லையுமே சிக்னல் இல்லை. இதை பற்றி அவங்க ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட சொல்லும்போது ஆதி காலத்து மனுஷன் என்ன செல்ஃபோனுடைய இருந்தான், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தானே பஸ் இருக்குது, நம்ம போய்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அதுவும் இல்லாமல் இந்த காட்டில் மிருகங்கள் எதுவும் கிடையாது, அதனால் நீ பயப்பட்டுக்க வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் டென்ட் போட்டுட்டு கூட்டமாக உட்காந்து நிறைய கதைகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் எதுக்காக இந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஆதி காலத்து மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு மட்டும் பார்க்க வரல, அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டை சுற்றி இருக்கிற சில பழங்குடி இனத்தவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அப்போது அதில் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பழங்குடி மக்கள்கிட்ட விசித்திரமான ஏதாவது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவங்களுடைய ப்ரொஃபஸர் அப்படி ஒரு பழக்கம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காட்டில் ஒரு மர்மமான ஒரு கோவில் இருக்கான், அந்த கோவில் யாருடைய கண்களுக்கும் தெரியாதான். வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு பௌர்ணமி ராத்திரியில் மட்டும்தான் அந்த கோவில் மற்றவங்களுடைய கண்களுக்கு தெரியுமா, அதுவும் மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அந்த கோவில் மாயமாக மறைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த கதை அந்த 5 நண்பர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால் அதில் ஒருத்தனான சந்துரு இந்த கோவிலோடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பழங்குடி மக்களை ஒரு இளவரசி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஒரு பொண்ணு கீழே அடிமையாக இருக்க விரும்பாத அந்த இளவரசியோடைய சில மந்திரிகள் எப்படியாவது அவளை கொன்னுட்டு அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த இளவரசிக்கு போர்க்கலை நல்லாவே தெரியும். அதனால் அந்த இளவரசி எப்படியோ அந்த மந்திரிகள் எல்லாரையும் ஏமாற்றி அந்த கோவிலுக்குள்ள அவங்கள வரவழைச்சிருக்கா. அப்படி வரவழைச்சவ
அந்த மந்திரிகள் எல்லாரையும் சிறைப்படுத்தியிருக்கா. அந்த இளவரசிக்கு யுத்த கலை மட்டும் இல்லாம சில மாந்திரிகங்களும் தெரியும். அதனால தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் ஆபத்தா இருந்த அந்த மந்திரிகள் எல்லாரையும் இந்த கோவிலுக்குள்ள சிறை வச்சு அவங்க யார் கண்ணுக்கும் தெரியாதபடி ஒரு சாபத்தையும் கொடுத்திருக்கிறா. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முழு பௌர்ணமியில மட்டும்தான் அந்த கோவில் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அப்போதான் அந்த மந்திரிகளுடைய ஆத்மாவும் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா ஒரு முறை அந்த கோவிலுக்குள்ள யாராவது போயிட்டாங்கன்னா திரும்பி அவங்களால வெளியில வரவே முடியாது. அதோட அந்த இளவரசியோடைய சாபத்துக்கு யார் அந்த கோவிலுக்குள்ள போனாங்களோ அவங்களும் பலியாயிடுவாங்க. மறுநாள் காலையில சூரிய உதயத்துக்குள்ள அவங்க அந்த கோவில்ல இருந்து தப்பிக்கலனா நிரந்தரமா அந்த கோவிலுக்குள்ளவே அவங்க மாட்டிக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கதையை அவங்க ப்ரொஃபஸர் சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது சாதாரணமா ஒரு கட்டுக்கதை தான். ஆனா இந்த காட்டை சுத்தி இருக்கிற பழங்குடி மக்கள் இதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் போயிட்டு தூங்க போயிடுறாங்க. ஆனா இந்த கதையை கேட்ட சந்துருவுக்கு மட்டும் சுத்தமா தூக்கமே வரல. ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த காட்டை அந்த நடுராத்திரி வேலையில சுத்தி பார்க்கறதுக்காக சந்துரு கிளம்பி போயிடுறான். சந்துருவுக்கு மட்டும்தான் இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுடைய மற்ற நண்பர்களான தான்யா, வினய், கிஷோர், அனுஜ் இவங்க 4 பேருக்குமே இதே நிலைமை தான். சரி இந்த காட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்போதான் கவனிக்கிறாங்க சந்துரு காணும்னு சொல்லிட்டு. எங்க அவன் போயிருப்பான்னு சொல்லிட்டு 4 நண்பர்களும் தேடி அந்த காடு முழுக்க சுத்தி போறாங்க. அப்போதான் அவங்களுடைய கண்களுக்கு அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்துல ஒரு கோவில் தட்டுப்படுது. அந்த கோவில் பார்க்கறதுக்கே ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் மாதிரி தெரியுது. அந்த கோவிலுடைய வாசல்ல சந்துரு மயங்கி விழுந்து கிடக்கிறதையும் அந்த 4 நண்பர்களும் பார்க்குறாங்க. உடனடியா பதறி போயிட்டு சந்துருவை எப்படியாவது எழுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் அந்த கோவிலுக்குள்ள போறாங்க. அங்கதான் அவங்க ரொம்ப பெரிய ஒரு தப்பான விஷயத்தையே பண்ணியிருக்காங்க. மயக்கத்துல இருந்த சந்துருவை ரொம்ப நேரம் போராடியும் அந்த மயக்கத்துல இருந்து விடுவிக்க முடியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத அந்த 4 நண்பர்களும் சரி இந்த கோவிலை விட்டு எப்படியாவது அவனை கேம்ப் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியோ விடிஞ்சிரும், விடிஞ்ச உடனே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த 4 நண்பர்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. சந்துருவை அப்படியே கைத்தாங்களா பிடிச்சு அந்த கோவிலுக்குள்ள அவங்க வெளியில கூட்டிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் கவனிக்கிறாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கோவிலை விட்டு அவங்களால வெளியில வரவே முடியல. அந்த 5 பேரும் அந்த கோவிலுக்குள்ளேயே மாட்டிடுறாங்க. எவ்வளவோ அந்த கோவிலை விட்டு ஒரு அடியாவது அவங்க வெளியில எடுத்து வைக்கணும்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி அவங்கள அப்படியே பின்னாடி இழுக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த கோவிலுக்குள்ள இருந்து பல அமானுஷ்யமான குரல்களும் அழுகை சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த கோவிலுக்குள்ள இருந்து ரொம்பவே மோசமான துர்நாற்றமும் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் என்ன அமானுஷ்யமான விஷயம்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் அங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கோவிலுக்குள்ள அவங்க 5 பேரை தவிர வேற சிலர் இருக்கிற மாதிரி அவங்க தனியா இல்லாத மாதிரியான உணர்வும் அந்த 5 நண்பர்களுக்கும் ஏற்படுது. அதனால இந்த கோவிலை விட்டு எப்படியாவது வெளியில போகணும், இந்த வழி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வழி மூலமா நம்ம வெளியில போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவோ சுத்தி பார்த்தோம் அந்த கோவிலை விட்டு வெளியில போறதுக்கான வழியே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போதான் அதுல ஒருத்தனான வினய் பேஸ்மெண்ட் இருக்கும்ல இந்த கோவிலுக்கு, இந்த கோவில் பேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பேஸ்மெண்ட் மூலமா எப்படியாவது ஒரு சுரங்க பாதையை நம்ம கண்டுபிடிக்கலாம். பழங்கால கோவில்கள் எல்லாத்துலயும் இந்த சுரங்க பாதை கண்டிப்பா இருக்கும். அது மூலமா நம்ம தப்பிச்சு வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டை தேடி அவங்க போறாங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா பேஸ்மெண்ட்டையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிக்கும் போதுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காட்சியை அந்த 4 பேரும் பார்க்குறாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல கிட்டத்தட்ட 4 எலும்பு கூடுகள் இங்க ஒன்று அங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு கிடந்துச்சு. இங்க இருந்து தான் அந்த துர்நாற்றம் கண்டிப்பா வந்திருக்கும். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது சந்துருவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிது. அவன் கண்ணை திறந்த உடனே தன்னுடைய நண்பர்களை பார்த்து, இங்க எதுக்காக வந்தீங்க, என்னை தேடி எதுக்காக வந்தீங்க, இங்க அவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் என்னை தாக்குனது, இந்த கோவிலை விட்டு நம்ம எப்பவுமே வெளியில போக முடியாது, நீங்க எதுக்குடா வந்தீங்கன்னு சொல்லிட்டு
ரொம்ப பயங்கரமாக கத்துறான். ஆனால் அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. இந்த கோவிலை சில ஆத்மாக்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆத்மாக்களுக்கு காவலா ஒரு மோசமான மிருகம் ஒன்று இருக்குடா இங்கே. அந்த மிருகத்தை நான் என் கண்ணால் பார்த்தேன். அந்த மிருகம் எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு உருமல் சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அது வந்துடுச்சு. அது இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது. நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயாகணும். காலையிலக்குள்ளே நம்ம போகலைன்னா கடைசி வரைக்கும் இந்த கோவில்லையே நம்ம மாட்டிப்போம். அந்த மிருகம் நம்மளை கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போதான் கிஷோர் கவனிக்கிறான் அவனுடைய கைகள் தன்னால் மறைய ஆரம்பிக்கிறத. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருடைய உடம்பும் மறைய ஆரம்பிக்குது. அவங்களோட சேர்ந்து அந்த கோவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. சூரியன் உதயமாக ஆரம்பிச்சது. சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அந்த கோவில் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னைத்தானே மறைச்சிக்க ஆரம்பிச்சது. அந்த கோவிலோட சேர்ந்து அந்த 4 எலும்பு கூடும் சரி, அவன் சொன்ன அந்த மிருகமும் சரி, 5 நண்பர்களும் சரி மறைய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த 5 பேரையும் யாருமே பார்க்கல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.